மதுராந்தகன். அத்தியாயம் 4. உத்திரமேரூரில் இருந்து காஞ்சி நோக்கு செல்லும் கிளை சாலை வழியே வேகமாக நடந்து கொண்டிருந்தான் அவன். நேற்று இரவு உண்ட மதுவின் மயக்கமும் அசைவத்தின் வெறியும் இன்னும் நீங்கிய பாடில்லை அவனுக்கு. தன் தள்ளாட்டம் தெரியாதவாறு வேகமாக விரைந்து கொண்டிருந்தான். கண்கள் இங்கும் அங்கும் அலை பாய்ந்து எதையோ தேடிக்கொண்டே இருந்தன. விடியலாகி சில பொழுதே ஆகியிருந்தும் காஞ்சியின் கிளை சாலைகளில் மக்களின் நடமாட்டம் ஓரளவு இருப்பதை அறிந்து வியந்தான். வணிக நகரமாக மாறிக்கொண்டு வருகிறது காஞ்சி என்பதை உணர்ந்து சிரித்தான். இதே காஞ்சிதான், இதே வழியாகத்தான் முன்பொரு முறை உள்ளே நுழைந்தேன். திரும்பி செல்லும் போது தன்னால் சோழமே அலறியதை எண்ணி சிரித்தான் அவன். தான் செய்தது என்ன? அத்துணை சாதாரணமான காரியமா? சோழத்தின் பட்டத்து இளவரசனை, தோல்வி அறியா மாவீரனை தனது திறனால் குழலூசியால் மயங்க செய்த பின்னர்தானே மற்றவரால் அவனை கொல்ல முடிந்தது. அன்று தான் மட்டும் இல்லையென்றால் இந்நேரம் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் சோழத்தின் பிரம்மாதி ராயர்களாகத்தான் இருக்க இயலுமா? அல்லது அவர்களை சேர்ந்தவர்கள்தான் வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்தையே தனதாக்கி கொண்டு அனுபவிக்க இயலுமா? அவ்வளவு ஏன், உத்தம சோழன் இன்று அரசனாக இருக்க முடியுமா? என்றாலும் நன்றி கெட்டவர்கள் இந்த ரவிதாசனும் பரமேஸ்வரனும். எத்துணை பெரிய கொலையை தடயமே தெரியாமல் உடனிருந்து நான் செய்திருக்கிறேன். இந்த நன்றி கூட இல்லாமல் என்னை அவமதிக்கிறார்கள். மதுவுக்கு அடிமையாகி போய்விட்டேனாம் நான். அதனால் என்ன? மறவர்கள் குடிப்பதில்லையா? காஞ்சி வரை செல்ல வேண்டும். அதனால் செலவுக்கு சிறிது பொற்காசுகளும் தனித்த ஒரு புறவையும் கேட்டதற்கு செய் நன்றி மறந்து மறுத்துவிட்டார்கள். உங்களின் பழி தீர்த்தலுக்காக என் வாழ்வின் ஒரு வருடத்தை குழலூசி ஊதும் வித்தை கற்பதற்காகவே சேரத்து காடுகளில் எத்தனை துன்பங்களுக்கு இடையில் நான் கழித்தேன் என்பதை அத்தனை எளிதாக மறந்து போய்விட்டார்கள். நான் மட்டும் இல்லையெனில் அன்று ஆதித்தன் கையில் சிக்கி சின்னாபின்னமாக இருப்பீர்கள் நீங்கள். நான் மயக்கப்படுத்தியதால் மட்டுமே உங்களால் அவன் பிடியிலிருந்து தப்ப முடிந்தது, அவனை கொல்லவும் முடிந்தது. அத்தனையும் இன்றிருக்கும் பதவியின் ஆணவத்தால் கண் மறைந்து போனதல்லவா உங்களுக்கு? எனக்கும் ஒரு காலம் வரும், காத்திருக்கிறேன். அன்று என்னை தேடி நீங்கள் அலைவீர்கள். அதுவரை உங்கள் முகத்தில் விழிப்பதாக கூட இல்லை. செல்கிறேன் சேர தேசம் நோக்கி. எதையாவது கற்றுக்கொண்டு வருவேன், கற்பித்தும் வருவேன். பொருளீட்ட என் திறமைகளே எனக்கு போதும். அங்குள்ள கடிகைகள் என்னை வாரி அணைத்து கொள்ளும். அதன் பின்பு சந்திக்கிறேன் உங்களை, உங்களுக்கு நிகராக. தனக்குள்ளேயே இவ்வாறெல்லாம் சிந்தித்து கொண்டே நடந்த அவன் தூரத்தை தெரிந்த தென்னந்தோப்பினையும் அதன் அருகே ஒரு குடிசையையும் கண்டான். முகம் மலர்ந்தது. கண்டிப்பாக தென்னையில் கல் இறக்குபவர் எவருடைய இடமாகத்தான் இருக்கும் அது. மனதிற்குள் இது தோன்றியவுடன் நடையில் விரைவு காட்டினான். தென்னங்கல்லின் போதை மனதிற்குள் அருந்தும் முன்னரே அமர்ந்து கொள்ள விரைந்தான் அந்த இடத்தை நோக்கி. அவன் எதிர்பார்த்தது போலவே அக்குடிசை கல் இறக்கி வைக்கும் இடம்தான். சுரை குடுவைகளும் மண் கலயங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த முறையே அதை எடுத்து காட்டியது. வேகமாக உள்ளே நுழைய போனவனை ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது. எவரையா அது அத்துமீறி அனுமதியின்றி நுழைவது? அருகில் இருந்த தென்னை மரத்தின் மேலிருந்து ஒரு குரல் கேட்டது. இளம் வயது வாலிபன் ஒருவன் இறங்கி கொண்டிருந்தான் மரத்திலிருந்து. கல் கிடைக்குமா என கேட்க வந்தேன் தம்பி. முகத்தில் வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகையை சுமந்து கொண்டு பதில் சொன்னான் அவன். ஆதித்த கரிகாலனின் கொலை குற்றவாளிகளில் ஒருவரான மலையனூரான். இத்தனை காலையிலேயே குடிக்க கல் தேடுகிறீரா? சரியாக தோன்றவில்லையே. உங்கள் விழிகள் வேறு சிவந்து கிடக்கின்றன. நேற்றைய இரவின் போதையே இன்னும் தெளியவில்லை போலும். அதற்குள் கல் தேடி அலைகிறீரே. யார் நீர்? கேட்டான் அந்த இளைஞன். தம்பி, அவசரப்படாதே. என் பெயர் மலையனூரான். சோழர் படை வீரன். உடல்நிலை சற்று சரியில்லை. சூடு அதிகமாகிவிட்டதால் அப்படி ஒரு தோற்றம். அதை குறைக்கத்தான் கல் தேடுகிறேன். அவசர வேலையாக காஞ்சிக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றான் மலையனூரான். அட, இப்போதிருக்கும் மன்னரின் ஆட்சியில் போருக்கான வாய்ப்புகளே இல்லை என்பதால் ஒரு குதிரை கூட கிடையாதா சோழத்து வீரனுக்கு? கேலியாக கேட்டான் அந்த இளைஞன். எல்லா காரியங்களுக்கும் புறவியோடு பயணிப்பதில்லை நான். பிறகு அதை காக்க வேறு பிரயத்தனப்பட வேண்டுமல்லவா? அதனால் இயன்றவரை புறவியில் பயணிப்பதை தவிர்த்து விடுவேன். அதுவுமின்றி கொண்டு செல்லும் செய்தியின் முக்கியத்துவத்தை பொறுத்தது பயணத்திட்டம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இறக்கி வந்த கல்லினை கொஞ்சம் கொடுக்கும் வேளையை பார். சற்று குரல் உயர்த்தி கூறினான் மலையனூரான். அட, சற்று பொறுமையா, வடிகட்ட வேண்டாமா? அவசரம் உன் உடன் பிறந்தது போலும் என்ற அந்த இளைஞன், அது இருக்கட்டும், உத்தம சோழரின் ஆட்சியில்தான் போரே கிடையாதே. என்னதான் செய்கிறீர்கள் வீரர்கள் எல்லாம் இங்கே? பயிற்சியில்தான் உள்ளீர்களா? அல்லது திருக்கோயில்கள் புனரமைப்பு பணியில் கல் தூக்கி மண்வாரி கொண்டிருக்கிறீர்களா? கேட்டான் அந்த இளைஞன். இது அதிக பிரசங்கித்தனமான பேச்சு தம்பி. போர் என்றால் உனக்கு விளையாட்டாகிவிட்டதா?
எப்போதாவது களம் கண்டிருக்கிறாயா நீ? அமைதியான ஒரு தேசம் அலுத்து போய்விட்டதா உனக்கு? ஒரு 20 வருடம் முன்பு நீ பிறந்திருக்க வேண்டும். எப்போதும் கையில் வாளோடு களம் தேடி அலையும் ஆதித்தனின் காலத்தில் நீ பிறந்திருக்க வேண்டும். ஆமாம், அவரால் தான் அத்தனை எதிரிகளும் அடக்கப்பட்டு எதிர்க்க கூட திராணியின்றி வீழ்ந்து கிடக்கிறார்களாமே. ஆனால் அது மட்டும் காரணம் என்று கூறிவிட முடியாதையா என்றான் இளைஞன். வேறென்ன காரணம் தம்பி? அதுவும் நான் அறியாத காரணம்? ஆர்வமாக கேட்டான் மலையனூரான். இருக்கும் அத்தனை குலத்திலும் பெண்ணெடுத்து உறவென்று ஆகிவிட்டார் இப்போதைய மன்னர். பிறகு எதிரி என்று எவர் இருப்பார்? அதன் பிறகு போர் ஏது, களம் ஏது என்றான் அந்த இளைஞன். உண்மைதான் தம்பி. எவரை எதிர்த்து எவர் போரிடுவது? எல்லை தாண்டி இருக்கும் எதிரிகளை ஆதித்தன் அடக்கியது போதாதென்று இருக்கும் அத்தனை குலத்தினரிடமும் மன உறவு என்ற பிறகு அமைதியை தவிர வேறென்ன மிச்சம் இருக்கும் என்றான் மலையனூரானும் சிரித்தபடி. என்ன இருந்து என்ன பயன்? வம்சத்தின் தலைமகனை கொன்றவர்களை இதுவரை கண்டுபிடிக்க இயலாத பெரும் பழி இன்று வரை உள்ளதே சோழத்திற்கே இழுக்காக என்ற அந்த இளைஞனை சட்டென்று அதட்டினான் மலையனூரான். தம்பி, உரக்க பேசாதே. அரசாங்கத்துக்கு எதிராக நீ பேசுகிறாய், அதுவும் என் முன்பேயே என்றான் மலையனூரான். மன்னிக்க வேண்டும் ஐயா, எதிராக பேசவில்லை, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லையே என்ற இயலாமையில் பேசுகிறேன் என்ற அந்த இளைஞன் தனது தோளில் கிடந்த துண்டு ஒன்றினை எடுத்து சுரக்குடுவையில் கட்டி இறக்கிய கல்லினை வடிகட்ட ஆரம்பித்தான். அப்போதுதான் கவனித்தான் மலையனூரான் அதனை. இளைஞனின் இடது தோளின் பின்புறம் பாண்டியனின் சின்னமான மீன் சின்னம் குத்தப்பட்டிருந்தது. தம்பி, உன் பேர் என்ன என்றான். வடிகட்டிய கல்லை ஒரு மண் குடுவையில் ஊற்றி மலையனூரானிடம் நீட்டியபடியே கூறினான் அவன். என் பெயர் சுந்தரேசன் என்று. இனிப்பாக உள்ளதே தவிர போதை இருப்பதாக தெரியவில்லையே கூறியபடியே அவனை பார்வையால் ஆராய்ந்தான் மலையனூரான். இன்னும் புளிக்கவில்லை ஐயா, நீங்கள் அவசரப்பட்டதால் அப்படியே தந்துவிட்டேன். இல்லையெனில் வெயிலில் வைத்து சற்று புளிக்க வைத்திருப்பேன். நேற்று இறக்கிய கல் எதுவும் இல்லையா? இருக்கிறதையா, போதையும் கூடவே இருக்கும், உடலுக்கு ஆகாது என்று சுந்தரேசன் கூறி முடிப்பதற்குள் முதலில் அதனை கொண்டு வா என்றான் மலையனூரான். அவன் அதனை கொண்டு வந்து தர ஒரே மூச்சில் முடித்தான் மலையனூரான். மெல்ல போதை ஏறியது அவனுக்குள். உடனே குடிசைக்குள் ஓடினான் சுந்தரேசன். உள்ளிருந்து உப்பில் ஊறி போய் காய்ந்திருந்த வடு மாங்காய் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாங்கி சுவைத்த மலையனூரான், ஆகா, அருமை அருமை, சரியான தேர்வு. இந்த வடுமாங்காய் கல் இருக்கு, அனுபவித்து கள் குடிக்கும் வழக்கம் போலும் தம்பிக்கு. எனக்கில்லை ஐயா இந்த பழக்கமெல்லாம், என் தந்தைக்கு உண்டு, அவருக்காக எடுத்து வைத்தது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த முதியவர் அவர்களை நெருங்கினார். இதோ வந்துவிட்டார், இவர்தான் என் தந்தை என்று அறிமுகப்படுத்தினான் மலையனூரானுக்கு. அப்பா, இவர் சோழப்படை வீரராம், ஏதோ அவசர வேலையாக காஞ்சிக்கு செல்கிறாராம். உடல் சூடு அதிகமாகிவிட்டதால் குடிக்க கள் கேட்டார், கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றான் சுந்தரேசன் அவரை நோக்கி. செய்தி கொண்டு செல்லும் சோழ வீரர் எவரும் இத்தனை காலையில் கள் அருந்த மாட்டார்களே ஐயத்தோடு வினவினார் வந்த முதியவர். இது போதைக்காக அல்ல பெரியவரே, மருந்தாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதிருக்கட்டும், உமது பெயர் என்ன அதிகாரமாக கேட்டான் மலையனூரான். சொக்கன் என்பார்கள் என்னை என்றார் அந்த பெரியவர். சொக்கன் சுந்தரேசன், தோளின் பின்புறம் வேறு பாண்டியரின் மீன் சின்னம். அத்தனை போதையிலும் இவர்கள் பாண்டியர்கள் என்பதை தெரிந்து கொண்டான் மலையனூரான். தனது பேச்சில் கூடுதல் கவனம் தேவை என்பதையும் புரிந்து கொண்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 5. கச்சிப்பேட்டு பெரிய திருக்கற்றளி என்று புகழப்படும் காஞ்சியின் கைலாயநாதர் ஆலயத்தின் உள்ளே நுழைந்தார் அவர். கண் இமைக்காமல் கைலாயநாதரையே பார்த்து கொண்டிருந்தார். மனதின் எண்ண ஓட்டங்கள் மாறி மாறி முகத்தில் தெரிய ஆரம்பித்தது. பூஜை முடித்த அந்தணரை சற்று வெளியே இருக்க சொல்லி சைகை காட்ட அவரும் வெளியேறினார். அவரும் கைலாயநாதரும் தனித்து விடப்பட்டனர் அங்கே. எம் இறைவா, ஏன் இப்படி நடந்தது? என்ன குறை கண்டீர் எம் தமையனிடத்தில்? நீர் குடியிருக்கும் இவ்விடத்திற்கு பொன் வேயாமல் தனது தாய் தந்தையாருக்காக பொன் மாளிகை கட்டினான் என்பதை குற்றமாக கண்டீரோ? எவராலும் வெல்ல முடியாத மாவீரனை நான் வென்று காட்டினேன் என மார்த்தட்டி கொள்ளவா அவனை விண்ணுலகம் காண வைத்தீர்? பெரும் சோழ மண்டலத்தின் மாபெரும் நம்பிக்கையை மண்ணிலேயே உமக்கு அருகிலேயே தகர்த்துவிட்ட நிகழ்வினை தடுக்காது விட்டீரே. நான் தமையனை இழந்த வேதனையில் புலம்பவில்லை. அவனை கொன்றவர்களை பழிவாங்காமல் திரிகிறேனே என்று வருந்தவில்லை. எவர் செய்தது என்பதை கூட கண்டறிய இயலாமல் தவிக்கிறேனே என்பதுதான் நரக வேதனை. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்னும் மனதில் இறக்கிய பெரும் முள்ளாக இந்த நினைவு உள்ளது.
இதே இடத்தில்தானே உன்னையே சரணடைந்தோம் நாங்கள். இன்று தனியனாய் வந்து முன்பு என்னை நிற்க வைப்பதில் என்ன ஒரு இன்பம் உமக்கு? தமையனை கொன்றவர்களை கண்டறியாமல் சோழத்தின் எந்த ஒரு பதவியையும் ஏற்கவே மாட்டேன் என்று சூளுரைத்து ஏற்றது எம்முள் இருக்கும் உன்னை நம்பித்தானே. இன்னமுமா நான் தேட வேண்டும்? இம்முறை வந்திருப்பது உம்மை வணங்க மட்டுமல்ல, மீது நான் கொண்ட நம்பிக்கை சரியானது தானா என்பதை உணரவும் தான். எம் குலத்தின் மகத்தானதோர் வீரனை, அன்பு தமையனை இழந்ததற்கான காரணம் கூட தேவையில்லை. கருவிகள் எவர் என்பதை காட்டுவாய் என்ற ஆழ் மனதின் நம்பிக்கை கொண்டுதான் முன்பு வந்து நிற்கிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றான பிறகு, உன்னுள் இருக்கும் ஏதும் இங்கு இயலாது என்ற பின்பு உன்னடி தேடி நான் வந்திருக்கிறேன். உன் பொருட்டு நான் கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற எண்ணம் கொண்டு நின்றிருக்கிறேன். தமையனை இழந்த கையோடு தாய் தந்தரையரும் நான் இழந்தேன். ஆனாலும் நீ இருக்கும் தைரியத்தில் இதுநாள் வரை வாழ்ந்து விட்டேன். இனியும் சோதிக்க எண்ணம் இருப்பின் அதை விட்டுவிடு. எத்தனை வெற்றிகள், எத்தனை எல்லைகள் கண்டு என்ன பயன் சோழர் குலத்திற்கு? சோழத்தின் இளவரசனை கொன்றவர்களை கண்டறிய இயலவில்லை என்ற பழி ஒன்று போதாதா காலத்திற்கும் குறை சொல்ல? சோழத்தின் பழி துடைக்கவே பிறந்த ஒரு வீரனையும் காலம் தன்பால் கட்டி இழுத்து சென்ற பிறகு கொடுத்த வாக்கினையும் ஏற்ற உறுதியினையும் நிறைவேற்றிட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் முன்பு இறைஞ்சுகிறேன் இறைவா. இனி கேட்க ஏதும் இல்லை. கொடுக்க வேண்டியது எது என்பதை நீயே அறிவாய். அதுவரை காத்திருக்க வேண்டியது என் கடமையாயின் அதையும் நான் செய்வேன். எனக்காக எதையும் கேட்கவில்லை, எம் குடிக்காக கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் ஏங்கி காத்திருக்கும் எம் மக்களுக்காக கேட்கிறேன். மக்களின் தேவையை தீர்ப்பவன் மகேசன் எனில் இதனையும் நீ தீர்ப்பாய். எவரென்று அடையாளம் காட்டி எனக்கு அருள் செய்வாய், அது போதும். மனதுக்குள் உதித்த அத்துணை எண்ணங்களையும் இறைவனின் காலடியில் சமர்ப்பித்து விட்ட நிறைவோடு ஆலயம் விட்டு வெளியே வந்தார். வெளியே புறவிகளோடு நின்றிருந்த 2 வீரர்களோடு கலந்தார். தனது புறவியில் ஏறி பொன் மாளிகை நோக்கி விரைந்தார். ஒரு சாதாரண சோழ வீரனின் உடையில் இருந்த அவரை தொண்டை மண்டல மக்கள் அத்துணை எளிதாக அடையாளம் காண இயலவில்லை. ஒருவேளை கண்டிருந்தால், நாளைய சோழமே அவன்தான் என்பதை உணர்ந்திருந்தால் அன்றே வரலாறு திசை மாறி போயிருக்கும். அவர்தான் மதுரை கொண்ட ராஜகேசரியான 2ஆம் பராந்தகர் எனப்படும் சுந்தர சோழரின் மகனும் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரியான ஆதித்த கரிகாலரின் தம்பியுமாகிய இளவரசர் அருள்மொழிவர்மர். பொன் மாளிகைக்குள் நுழைந்தார். தனது தமையன் ஆதித்தனுடன் இங்கு வந்திருந்த அத்துணை நிகழ்வுகளும் கண்முன்பு காட்சியாக விரிந்தன. தனது தாய் தந்தையர் அறைக்குள் சென்றார். உள்ளே நுழையும் போதே கை எடுத்து வணங்கினார். இங்குதானே தந்தையே தங்கள் உயிர் பிரிந்தது என்று உள்ளுக்குள் மருகினார். பிறகு வெளியே வந்தார். தனது தமையனின் அறைக்குள் சென்றார். ஏனோ அவர் அறியாமலேயே அவருக்குள் ஒரு நடுக்கம். வா தம்பி. உள்ளிருந்து அந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரன் அழைத்தது போன்ற ஒரு உணர்வு. அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தார். உடலும் மனமும் தளர்ந்திருப்பது தெரிய வந்தது. அண்ணா என்று வெளிவந்த மனதின் குரல் கூட உடைந்து தேம்புவதை அவரால் உணர முடிந்தது. தன் உள் மனதின் மூலம் ஆதித்தனை உணர முயன்றார் அருண்மொழி. தோற்றுவிட்டதாக தோன்ற ஆரம்பித்து விட்டது அண்ணா. வேங்கைக்கு வேட்டையாடுதல் மட்டுமே கடமை தம்பி, வெற்றி தோல்வி குறித்து யோசிப்பதல்ல. அதில்லை அண்ணா, இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டதே, இன்னும் இயலவில்லையே. உம்மை கொன்றவர்களை கண்டறிய என்னால் இயலவில்லையே. இயலும், காத்திரு. காலம் வரும் வரை காத்திரு. வந்துவிட்ட காலம் உன் வாசலில் காத்திருக்கும் வேளையில் விரக்தியால் அதனை அசட்டையாக ஒதுக்கிவிடாதே. நானும் காத்திருந்தேன் பல காலம். சோழன் தலை கொண்ட பாண்டியனை வீழ்த்த, நம் குலம் கொண்ட பழியை துடைக்க. அது வேறு அண்ணா, இது வேதனை. உள்ளே இதனை வைத்து கொண்டு முழுமனதோடு செயல்பட முடியவில்லையே என்னால். முடியும் தம்பி. வேதனையை வெறியாக மாற்று. ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளூர கவனி. தேடுவது கிடைக்கும். என்னிடம் கற்றது வீண் போகாது அருள்மொழி. நிதானத்தினை செயலிலும் வேகத்தினை உள்ளும் வை, அது போதும். மனதை ஒருமுகப்படுத்து தம்பி, எல்லாம் புரிய வரும். உள்ளிருந்து குரல் ஒன்று கட்டளையாக ஒலிக்க தனக்குள் ஆழ்ந்தார். இதுவரை கிடைத்த அத்துணை தகவல்களையும் நினைவுக்கு கொண்டு வந்தார். எவர் என்பதை விட எப்படி நடந்தது என்பதே பெரும் கேள்வியாக நின்றது. வெளியில் காவலர்கள் 10 பேருக்கு மேல் இருக்க, உள்ளே நடந்தது தெரியாவிடினும் கொலைக்காரர்கள் வந்த வேலை முடிக்க எப்படி உள்ளே நுழைந்தனர், எப்படி வெளியேறினர் என்பதே பெரும் குழப்பமாக இருந்தது. ஆதித்தனின் மெய்க்காவல் வீரர்களை அத்துணை எளிதாக ஏமாற்றிவிட இயலுமா என்ன? மனதிற்குள் எழுந்த கேள்விகளை மீண்டும் மீண்டும் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார். எங்கிருந்தோ திடீரென்று வேகமாக ஒரு காற்று அறைக்குள் புகுந்து அனைத்தையும் சலனப்பட வைத்தது.
சாளரத்தின் சீலைகள் படபடக்க ஆரம்பித்தன. ஆதித்தனின் அறைக்கும் சுந்தர சோழரின் அறைக்கும் இடைப்பட்டிருந்த கதவுகள் இரண்டும் காற்றின் வேகத்தால் அடித்து கொண்டு பரபரத்தன. அருள்மொழி மெல்ல எழுந்து கதவுகளை நோக்கி சென்றார். இழுத்து மூட எத்தனிக்கும் வேளையில் தந்தையின் அறையில் எதுவோ விழுந்த ஒலி துல்லியமாக கேட்க அதனுள் நுழைந்தார். கண்களை படரவிட்டார். அவரது பார்வையில் பட்டது அது. அறையின் தென்மேற்கு மூலையில் கீழே விழுந்து கிடந்தது. விளக்கு எரிக்க பயன்படுத்தும் வெண்கல மேடை சுவரில் அடிக்கப்பட்டிருந்தது. எப்படியோ தவறி கீழே விழுந்துள்ளது. அதனை கண்டார் அருண்மொழி. கையில் எடுத்து எங்கிருந்து விழுந்திருக்கும் என பார்வையாலேயே சுவரினை தேடினார். தேடிக்கொண்டே வந்தவரின் பார்வையில் பட்டது அந்த பிளவு. என்ன இது? சுவற்றின் மூலையில் பிளவு. கை வைத்து தடவி பார்த்தார். பிளவினை மெல்ல அழுத்தி பார்க்க அதிர்ந்து போனார். சுவரே நகர்ந்தது. இது சாத்தியம்தானா? சுவர் நகருமா என்ன? மீண்டும் அழுத்தி தள்ளினார். நகர்ந்த சுவர். பிறகுதான் புரிந்தது அது சுவர் அல்ல, சுவர் வடிவில் இருக்கும் கதவு என்று. திறந்து பார்த்தார். வழி படிக்கட்டுகளாக கீழிறங்க அவரும் அதற்குள் இறங்கினார். பயணித்து கொண்டே இருந்தார். சுரங்க வழி என்பது தெளிவாக தெரிந்தது. அது காட்டும் வழியிலேயே நடந்தார். ஓரிடத்தில் முட்டி நிற்க சற்றே வலு கொடுத்து அதனை தள்ள குளிர்ந்த காற்று பரவியது. வழியும் திறந்தது. மேல் ஏறி வெளியே நடந்தார். இரண்டு சிற்பங்களுக்கும் ஒரு தூணிற்கும் மத்தியில் ஒரு இடைவெளி. நுழைந்து வெளியே நடந்தார். வெளியே வந்து பார்த்தவர் அதிர்ந்து போனார். கைலாயநாதர் கோயில் வளாகத்தில் தான் நிற்பது புரிந்தது அருண்மொழிக்கு. தனது தாய் தந்தையருக்காக ஆதித்த கரிகாலன் அமைத்து வைத்த சுரங்க வழி அவனது வாழ்வையே முடித்திருக்கிறது என்பது தெளிவாக புரிந்தது. மனம் குமைந்து போனது. அண்ணா என தொண்டை வரை அந்த வார்த்தைகள் கண்களின் நீர் சிதறல்களில் கரைந்தது. கொலையாளிகள் எப்படி பொன் மாளிகையில் நுழைந்தனர் என்ற விவரமும் புரிந்தது. வந்த வழியே திரும்பினார். தனது தந்தையின் அறைக்குள் நுழைந்து தமையனின் அறை வழியே வெளியே வந்து தனக்குத்தானே யோசித்தார். காத்திருந்தார் அவனின் வரவிற்காக. நிச்சயம் வருவான். தான் வந்திருப்பது தெரிந்தவுடன் நிச்சயம் வருவான் அவன் என்று காத்திருந்தார் அருண்மொழி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.